யாருக்கு வந்து அம்மா, அப்பாவுடைய ஆசீர்வாதம் பவர்ஃபுல்லா இருக்கோ, அந்த கண் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும். இந்த சூரிய கிரகமும், சந்திர கிரகமும் வலிமையாக இருக்குதுன்னா, யாராச்சும் ஒருத்தர் கண்ணாடி போட்டிருக்காங்க, இல்லாட்டா ஏதாச்சும் கண்ல ப்ராப்ளம், கண்ல ஆப்ரேஷன் அப்டின்னா, கண் யாருக்கு ரொம்ப அழகா, நல்லா இந்த இடது கண்ணும் சரி, வலது கண் அழகா இருக்குதோ, அவங்க வந்து கண்டிப்பாக கற்பனை வளம் உள்ளவர்களாக இருப்பார்கள். ஐப்ரோவும் எனக்கு அலங்கோலமா இருக்கு. பல்லும் செவ்வாய் சனி இருக்குன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள், கணவன் உயிரிழப்போ, இல்லாட்டா உங்க கணவன் இந்த வயதான தோற்றத்துக்குரியவராகவோ, அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு வரும். கணவன் மனைவிக்குள் மூக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கோவத்தினுடைய கோபம் அதிகமாக ஆகும் அப்படின்னு. ஏன்னா ஷார்ப்பா இருக்கு, கத்தி போல் இருப்பது செவ்வாய். மூக்கு குரு. குரு செவ்வாய் சேர்க்கை மாரி அர்த்தம். இந்த தடித்த உதடு உள்ளவங்க வந்து நல்ல உணவு விரும்பிகளாக இருப்பாங்க. நெறைய பொய் சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. உதடை வந்து ரொம்ப பெருசாக்கி வச்சுட்டு இருந்தா. சில பேருக்கு கீழ் உதடு பெருசா இருக்கும். மேல் உதடு சின்னதா இருக்கும். காஸ்மோ வியூ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில ஜோதிடம் குறித்து நமக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களுக்கு விளக்கம் கொடுக்கறதுக்காக ஆஸ்ட்ரோலஜர் ஜெயந்தி ரவி அவர்கள் நம்ம கூட இணைந்திருக்காங்க. தொடர்ந்து நிறைய விஷயங்கள் அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கம்மா. மேம், இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த ஃபேஸ் ரீடிங் பத்தி சொல்லுங்க மேம். ஒருத்தருடைய முகத்தை பார்த்தாலே வந்து அவங்க இப்ப என்ன மாதிரி வாழ்க்கையில இருக்காங்க, என்ன மாதிரியான கேரக்டரா இருப்பாங்க, அவங்களுடைய குணாதிசயங்கள் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்றத வந்து எங்களுக்காக சொல்லுங்க மேம். வெறும் இந்த முகம் வச்சே நம்மளால வந்து ஃபேஸ் ரீடிங் சொல்லிட முடியுமா மேம்? நம்மள ஐடென்டிஃபை பண்றது முகம் தான். ஆ, ஒரு உடலை வச்சு யாருமே அடையாளம் காட்டவே முடியாது. ஆனா முகத்தை வச்சு தான் நம்ம அவங்கள அப்படி பார்த்தேன், இப்படி பார்த்தோம் அப்படின்னு அவங்கள சொல்லி மாதிரியே இருக்காங்க ஏங்க எல்லாம் அப்படின்னு சொல்லுவோம். முகம் தான் நம்மளுக்கு வந்து அடையாள குறிகளாக இருக்குது. அதனால முகம் தான் நம்மளுடைய ஒருத்தருடைய குணங்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்ங்கிறது இத வைத்து தான். இப்ப வந்து நம்ம வந்து முகத்தில் தான் நவக்கிரகங்களும் குடியிருக்குது. 9 கிரகங்களும் முகத்துல குடியிருக்குது. உடம்பில் எந்த பாகத்திலும் இருக்காமல் முகத்தில் குடியிருக்குதுன்னா, அது வந்து நம்ம அந்த முகம் வந்து நம்மளுடைய நவக்கிரகங்களுக்குள்ள ஆளும் தன்மை அப்படிங்கிறதுனால, இங்க வந்து நவக்கிரகங்கள் இருக்கிற இடம் வந்து 2 கோயில்ல தான். ஒண்ணு சிவபெருமான் இருக்கிற கோயிலும், இன்னொன்னு அம்பாள் கோயில். இந்த 2 கோயில்ல தான் நீங்க நவக்கிரகங்கள பார்க்க முடியும். இந்த 2யும் ஒண்ணா சேர்த்து இருக்கிற இடம் வந்து இங்க தான். நம்ம முகம் தான். இதை தான் நம்ம வந்து என்னன்னா ரிஷபராசியுடைய தன்மையாக எடுத்துருவோம். முகம் வந்து ரிஷபராசி. முகம் ரிஷபராசினா ரிஷபராசியை வந்து நந்திகேஸ்வரர் உட்கார்ந்திருக்கிறார் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். நந்திகேஸ்வரர் யாருன்னா நம்ம மூக்கினுடைய தன்மையை தான் நந்திகேஸ்வரர் தன்மையாகவும், இந்த நெற்றி ஒளி தான் சிவன் உட்கார்ந்திருப்பதாகவும் நம்ம எடுத்திருக்கிறோம். அதனால நம்மளுடைய முகம் வந்து சிவனும் பார்வதியும் அமர்ந்த இடமாக ரிஷபராசிக்குரியதாக இருக்குது. இந்த ரிஷபராசி ஒருத்தருடைய முக லட்சணமே ஒருத்தருடைய வருமானத்தை சொல்லிவிடும் அப்படிங்கிறது முக்கியமானது. நம்மளுடைய இன்கம் எவ்வளவு, என்ன ஏது, நம்ம முக லட்சணம் நம்மளுக்கு காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் வீடு, நம்ம வாக்கு சித்தித்தல் கொடுக்கக்கூடிய இடமும் இதுதான். அப்ப நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு குறி சொல்றவங்கள பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிருவோம். இந்த முகத்துல இந்த வட்டை போட்டு வச்சிருக்காங்க, மஞ்சள் பூசி இருக்காங்க. அந்த முகத்தை வைத்து அவங்க கண்ணு நல்ல முட்டை கண்ணா விரிந்த கண்ணாக இருக்கும். அதை வைத்து நம்ம வந்து இவங்க குறி சொல்றவங்க அப்படிங்கிற மாதிரி. இந்த முகம் வந்து வாக்கு சொல்வதிலிருந்து நம்ம இப்போ ஒரு எல்லாத்துக்குமே அது வந்து சிறந்ததாக நம்மளுக்கு காமிக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த முக அமைப்புக்குள்ள நம்ம வரலாம். என்ன மாதிரியான அந்த உருவங்கள், அமைப்புகள் இருந்தா என்ன மாதிரியான குணாதிசயங்கள் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இந்த ஃபேஸோட ஷேப்ல இருந்து ஆரம்பிக்கலாம் மேம். சிலவங்களுக்கு வட்ட முகம், சிலவங்களுக்கு வந்து ஓவல் ஷேப் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்ல வந்து முகங்கள் இருக்கும். ஸோ இதை பத்தி சொல்லுங்க. என்ன மாதிரியான ஷேப் இருந்தா என்ன மாதிரியான குணாதிசயங்கள் அவங்களுக்கு இருக்கும்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட முகம் அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல நிலாவு போன்ற ஒரு முகம் அப்படின்னா, அங்க சுக்கிர சந்திர சேர்க்கை அப்படிம்போம். சுக்கிரன் சந்திரன் அப்படிங்கிறது என்னன்னா, நிலவு போன்ற முகம் வந்து அழகு அப்படிங்கிறது தான். இந்த அழகான பெண் வந்து என்னன்னா ரொம்ப இரக்க குணமுடையவளாக இருப்பாள். ரொம்ப ஈஸியா இளகிருவா. தன்னை வந்து ரொம்ப ஈஸியா லூஸ் டாக் விட்டுக்கிட்டு இருப்பா. ஈஸியா வந்து எல்லாத்தையும் ஒப்பிச்சிருவா. அந்த மாதிரி இந்த வட்ட முகம் கூடிய பெண் வந்து இருப்பாள். இவள் வந்து என்னன்னா இவகிட்ட வந்து ஈஸியா எல்லா விஷயத்தையும் கேதர் பண்ணிடலாம். அதே சமயம் இவ இவ வந்து பெண்களுக்கே பிடிக்காதவளாக இருப்பாள்.
மத்த பெண்களுக்கு பெண்களுக்கு அவ்வளவு பிடிக்காது. எந்த பெண் பெத்த பிள்ளையா இருந்தாலும் பிடிக்காது. ஆ தன் அம்மாவா இருந்தாலும் பிடிக்காது. அந்த மாரி ஒரு எத எடுத்தாலும் சண்டைகள் வர்ற மாரி அந்த ம். பெண்ணுக்குள் போட்டு இது இருக்கும். அதனால அந்த முகம் வந்து அத காமிச்சு கொடுக்கும். முகம் வந்து இது வட்ட ஃபேஸ்க்கு. அதேபோல் பார்த்தீங்கன்னா, ஓவல் ஃபேஸா இருக்குதுன்னா, ஓவல் ஃபேஸ் இருக்கிற பெண் வந்து ஒரு சுய கட்டுப்பாட்டுடன் வாழணும்னு ட்ரை பண்ணுவா. தன்னை வந்து இப்படிதான் நான் வாழ்வேன். இந்த நெறி தான் அப்படிங்கிற ஒரு சுய கட்டுப்பாட்டுடன் வாழ்வாள் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். ஓவல் ஃபேஸ் வந்து தன்னுக்குள்ளே ஒரு கட்டுப்பாடு வச்சு அந்த அதனுடன் வாழக்கூடியவளாக இருப்பாள். அவளுடைய வாழ்க்கை வந்து என்னன்னா, மத்தவங்களுக்கு நெறிகளை போதிக்கக்கூடியதாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவளுடைய இன்னொன்னு அருங்கோணம் மாரி இப்படி வந்து இப்படி இதா இருக்கிற மாரி, கோணம் ஷேப் வந்து இங்க வந்து இந்த நாடி மட்டும் இங்க இருக்கிற மாரி இருக்கும். அவங்க வந்து கர்மாக்கள் நெறைய பேருக்கு நெறைய செய்யக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பாங்க. எவ்வளவு செஞ்சு செஞ்சு வேலைகள் எதுனாலும் அவங்க மத்தவங்களுக்கு செய்து குடுத்துக்கிட்டே இருக்கணும். செஞ்சா தான் அவங்களுக்கு அந்த மாரி ஒரு தன்மை உடையவங்களா இருப்பாங்க. அது அவங்களுக்கு ஒரு அலுப்பும் தரும் அப்படிங்கிற மாரி எடுத்துக்கலாம். அதனால இந்த மாரி நம்ம முகத்தை வைத்து நம்ம வந்து எடுத்துக்குவோம். ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒரு ரீடிங் எடுத்துக்குவோம். இது முகத்துக்கு மட்டும் இல்லை. நம்ம பொதுவா பார்த்தீங்கன்னா, அந்த முகத்தில் வந்து கண்கள் 2யும் சூரிய சந்திரனாக வலது கண் சூரியன், இடது கண் சந்திரன். மூக்கை வந்து குருவாகவும், நெற்றியை வந்து புதனாகவும், கன்னத்தை வந்து சுக்கிரனாகவும், வாயை ராகுவாகவும், அ தாடையை வந்து சனியாகவும், ஐப்ரோவ அந்த ஐ அ புருவத்தை வந்து செவ்வாயாகவும், பல்லையும் செவ்வாயாகவும் எடுத்துக்குவோம். அப்புறம் உங்களுக்கு கேது எங்கேருந்து வருதுன்னா, கேது நம்ம முகத்தில் தோன்றும் முடிகள். தாடி, மீசை, இங்க இருக்கிற முடிகள் இதெல்லாமே நம்ம கேதுவுடைய அம்சமாக இருக்கும். இப்ப இதெல்லாம் நம்ம வந்து அந்த 9 கிரகங்களும் இதுக்குள்ள அடக்கும். இந்த கிரகங்கள் நம்மளுக்கு எந்த மாரி செயல்படுது அப்படிங்கிறத நம்ம முகத்த வச்சு சொல்லிறலாம். இப்போ ஒருத்தருக்கு நல்ல ஒட்டிய கண்ணாக வறுமை கோட்டில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒட்டிய கண்ணாக இருக்கும். அப்ப அங்க சுக்கிரனுடைய வேலை இல்ல. ம், ம். ஓகேங்களா? சில பேருக்கு கொழு கொழுன்னு கன்னம் இருக்கும். ஆனா, அவங்க வறுமை கோட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. அப்போ இந்த கொழு கொழு கன்னம் வந்து ஆப்பிள் மாரி கன்னம் இருக்கிறது வந்து என்னன்னா, இவங்களுக்கு எவ்வளோ காசு வந்தாலும் ஓவரா செலவு பண்ணியே காலி பண்ணிருவாங்க. அப்பம்போது அவங்க வறுமை கோட்டுக்குள்ள தான் இருப்பாங்க. ஆனா, அதனுடைய தன்மை வந்து மாறல. அப்போ ஒட்டிய கன்னத்துக்கும், கொழு கொழு கன்னத்துக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியணும். யாருக்கு வந்து அம்மா, அப்பாவுடைய ஆசீர்வாதம் பவர்ஃபுல்லா இருக்கோ, அந்த கண் வந்து ரொம்ப வலிமையாக இருக்கும். இந்த சூரிய கிரகமும், சந்திர கிரகமும் வலிமையாக இருக்குதுன்னா, யாராச்சும் ஒருத்தர் கண்ணாடி போட்டிருக்காங்க, இல்லாட்டா ஏதாச்சும் கண்ல ப்ராப்ளம், கண்ல ஆப்ரேஷன் அப்டின்னா, சூரியன் தன்மை கெட்டு போயிருக்கும். சூரியனோட ராகுவோ, கேதுவோ, இல்லாட்டா அது சந்திரனோட ராகுவோ, கேதுவோ, இல்லாட்டி நீச்சம் அடைந்து அது வந்து ஒரு நெகட்டிவ் கிரகத்துக்குள்ள மாறும்போது, உங்களுக்கு வந்து அந்த கண் வந்து மாறுபட்டு காணப்படும். கண்ல ஆப்ரேஷன் பண்றது அந்த மாரிலாம் ஏற்படும். அதனால சூரிய சந்திரனுக்குள்ளது வந்து இந்த மாரி நம்மளுக்கு நெகட்டிவா உருவாக்கக்கூடியதாக இருக்கும். சூரியனுடன் சனிங்கிற கிரகம் சேர்ந்தாலும் நமக்கு சனி, ராகு சேர்ந்தாலும் நெகட்டிவ் உருவாகும். அதனால இந்த சூரிய சந்திர கண் வந்து நம்மளுடைய அதிகாரத்தன்மையையும், நம்மளுடைய அன்பின் மொழியையும் சொல்லக்கூடிய இடம் கண். அதனால அந்த இடம் வந்து சூரியன் அதிகாரத்துக்குரியவன், சந்திரன் அன்புக்குரியவன். இந்த 2யுமே இந்த கண் வந்து காட்டிக் குடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இத வைத்து நம்ம கண்ண சொல்லலாம். கண்ங்கிறது சந்திரன்ங்கிறது கற்பனை வளமுடையவன். நிலாவை பாடாத கவிஞனும் கிடையாது. சந்திரன் நிலா தான். நிலா அம்சத்துக்குரியது தான். இப்ப கண் யாருக்கு ரொம்ப அழகா, நல்லா இந்த இடது கண்ணும் சரி, வலது கண் அழகா இருக்குதோ, அவங்க வந்து கண்டிப்பாக கற்பனை வளம் உள்ளவர்களாக இருப்பார்கள். நெறைய எழுத்தாற்றல் உடையவர்களாக, ஏதோ கலைநயம் பரதநாட்டியத்துக்கும் கண் பேசும். ம். இந்த மாரி ஒவ்வொரு கண் பேசும் அனைவருக்கும் சூரிய சந்திரன் வலிமையாக இருக்கிறது அப்படிங்கிறது அர்த்தம். அதனால இந்த கண் வந்து நம்மளுடைய கலைநயத்தை சொல்லக்கூடியதாக இருக்கும். அவங்க எவ்வளோ கலைநயம் மிக்கவங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம். அதே மாரி ஐப்ரோ வந்து கணவனை குறிப்பதாக இருக்கும். உங்களுடைய கணவன் நல்லா உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கிறார் அப்படிங்கிறது, இந்த ஐப்ரோவும் உங்க பல்லும் சொல்லிரும். பல்லுக்கு இடையில கேப் இருந்தாலோ, ஐப்ரோல வெட்டுகள் இருந்தாலோ, இப்ப ஐப்ரோல ஏதாச்சும் வெட்டு இருந்துச்சா செவ்வாய், ராகு அப்படிம்பாங்க. ஐப்ரோல முடியுடைய அடர்த்தி ரொம்ப அதிகமா இருந்துச்சுன்னா, நமக்கு செவ்வாய், கேதுங்கிறது முடியுடைய தன்மையை குறிப்பதாக இருக்கும். அதனால செவ்வாய் கேதுவாக இருக்கும். செவ்வாய், சனி இருந்தா முடியின் தன்மை இருக்காது அப்படிங்கிற முடியின் தன்மையே இருக்காது. ரொம்ப அழ பார்க்கறதுக்கு நல்லா இருக்காது ஐப்ரோ அந்த மாரி இருக்கும். இதே இது பல்லில வந்து செவ்வாய், சனி இருந்துச்சுன்னா, பல் வந்து சொத்தை பல்லாக இருக்கும். செவ்வாய், சனி சேர்க்கை உள்ளவங்களுக்கு. ஒண்ணு இது அல்லது அது. இப்ப 2மே நமக்கு இருக்குது. ஐப்ரோவும் எனக்கு அலங்கோலமா இருக்கு. பல்லும் செவ்வாய், சனி இருக்குன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகள், கணவன் உயிரிழப்போ, இல்லாட்டா உங்க கணவன் வயதான தோற்றத்துக்குரியவராகவோ, அந்த மாரி ஏதாச்சும் ஒண்ணு வரும். கணவன் மனைவிக்குள் கேப் நெறைய இருக்கும் அப்படிங்கிறது அர்த்தம். ஆனா பல்லும், ஐப்ரோவும் ரொம்ப முக்கியமானது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெற்றி வந்து உங்க படிப்பின், அறிவின் திறமையை குறிப்பதாக இருக்கும். அது
அனுபவ அறிவாகவும் எடுக்கலாம், படிப்பறிவாகவும் எடுக்கலாம். சில பேருக்கு ரொம்ப அகல நெத்தியாக நல்லா இருக்கும். அவங்க வந்து நெறைய எது குடுத்தாலும் ஈஸியா இது பண்ணிருவாங்க. அவங்களுக்கு வந்து கணக்கீடு முறை நல்லா இருக்கும். கணக்கீடு முறைனா யார்கிட்ட எப்படி பேசினா, என்ன மாரி இது பண்ணலாம். அந்த நேக்கு டெக்னாலஜி நல்லா தெரியும். நெற்றிய ரொம்ப அகலமாக்கிருவாங்க. இவங்க வந்து அதிபுத்திசாலிங்க. இவங்க வந்து ஈஸியா வந்து எல்லாருக்கும் கணக்கு போட்டு தன்னுடைய விஷயத்தையே மத்தவங்கள செய்ய வச்சுட்டு அவங்க ஜாலியா உட்காருவாங்க. அந்த தன்மை அந்த நெற்றி அகலமாக இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இந்த மாரி இந்த நெற்றிய வைத்து நம்ம வந்து சொல்றது. மூக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, கோவத்தினுடைய கோபம் அதிகமாக ஆகும் அப்படி. ஏன்னா ஷார்ப்பா இருக்கு கத்தி போல் இருப்பது செவ்வாய். ஆ மூக்கு குரு. குரு, செவ்வாய் சேர்க்கை மாரி அர்த்தம். அப்ப அவங்க வந்து கோவத்தினுடைய உச்சம் இருக்கும். அவங்களுக்கு மனிதாபிமானம் இருக்காது. ஐப்ரோ 2 இப்படி சேர்ந்திருந்தாலும் மனிதாபிமானம் இருக்காது. ஜாயிண்ட் ஆகக்கூடாது. அவங்களுக்கு எதையுமே தீர்க்க ஆலோசிச்சு கோவப்பட தெரியாது. சும்மா சடனா ஒரு கோவத்த போட்டு போயிருவாங்க. அந்த கோவம் கொலை பண்ற அளவுக்கு கூட போகும். அதனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இந்த ஐப்ரோ ஜாயிண்ட் ஆகி மூக்கு கூர்மையா இருக்கிறவங்கள நம்பாதீங்க அப்படிங்கிறது முக்கியமானது. அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா, மூக்கு வந்து நல்ல இது இல்லாம இருந்தா, குரு வந்து வளம் இல்லாமல் இருக்கும். இவங்க வந்து யார் பேச்சையும் கேட்க மாட்டாங்க. தான் சொல்வது தான் சரி, தன்னோட தான் அந்த மாரி இருக்கும். இவங்களுக்கு நுரையீரல் சார்ந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். அதுக்கப்புறம் மூக்கு வந்து கரெக்ட்டா அழகா இருந்துச்சுன்னா, அவங்க வந்து ரொம்ப நியாயத்துடன் நடப்பாங்க. நான் இப்படிதான் இருப்பேன், இந்த மாரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் மொத்த கோர்வையாக எடுத்து பார்க்கும்போது ஒருத்தருடைய குணநலங்கள எடுத்துரலாம். அடுத்ததா உதடு சொல்லுங்க மேம். உதடு எப்படி இருக்கும்? உதடு குறிக்கக்கூடிய கிரகங்கள் என்னலாம் இருக்கு? உதடு வந்து ராகுக்குள்ளது. ராகுங்கிறது நம்ம உண்ணும் உணவை உள்ளுக்கு இழுக்கக்கூடிய தன்மை உடையது. இந்த உடல் சில பேருக்கு ரொம்ப மெல்லிசா, ரொம்ப ஒல்லியா இருக்கும். அவங்களும் இருப்பாங்க. சில பேருக்கு நல்லா தடித்த உதடாக இருக்கும். இந்த தடித்த உதடு உள்ளவங்க வந்து நல்ல உணவு விரும்பிகளாக இருப்பாங்க. நெறைய பொய் சொல்லக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. உதடை வந்து ரொம்ப பெருசாக்கி வச்சுட்டு இருந்தா. சில பேருக்கு கீழ் உதடு பெருசா இருக்கும். மேல் உதடு சின்னதா இருக்கும். இந்த கீழ் உதடு பெருசா இருக்கிறவங்களுக்கு வந்து உணவை அதிகமாக உள்நோக்கி எடுக்கக்கூடிய தன்மை உடையவங்களாக இருப்பாங்க. ஆனால் சரி மத்தவங்களுக்கு குடுக்குற தன்மை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இந்த உதடே இல்லாத மாரி சில பேருக்கு இருக்கும். அந்த உதடே இல்லாதவங்களுக்கு வந்து மெச்சூரிட்டி அளவு ரொம்ப கம்மியா இருக்கும். ரொம்ப இது குழந்தைத்தனமான விஷயங்கள் நெறைய பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அவங்க செய்வது ரைட்டா, தப்பான்னு கூட தெரியாம நெறைய தப்பு செய்வாங்க. இந்த மாரி சின்ன உதடு இருக்கிறவங்களுக்கு இந்த மாரி ப்ராப்ளம்லாம் உண்டு. இப்ப இன்னைக்கு நிகழ்ச்சியில வந்து இந்த ஃபேஸ் ரீடிங் முக அமைப்ப வச்சு ஒருத்தருடைய குணநலன்கள் என்னலாம் இருக்கும்? என்ன மாரியான கிரக சேர்க்கை வந்து நடக்குது அவங்களுக்கு? ஸோ இந்த கிரக சேர்க்கை நடக்கும்போது அவங்க வாழ்க்கை எப்படி இருக்கும்? அப்படின்ற மாரி நெறைய விஷயங்கள் இன்னைக்கு எங்களுக்காக சொன்னீங்க. ரொம்ப நன்றி மேம். நன்றி மேம்.